Decode the world unfiltered. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வந்திருக்கிறாரு. பிரதமர் மோடியோடு இணைந்து 23வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். அவருடைய இந்திய வருகை பற்றி தான் இன்றைக்கு நாம் டீகோட் செய்ய இருக்கிறோம். புதினுடைய இந்திய வருகை அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யா இடையிலான நீண்டகால ஸ்பெஷல் அண்ட் ப்ரிவிலேஜ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை மேலும் வலுப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக பார்க்கப்படுது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் அது மட்டும் இல்லாமல் இராணுவ தளவாடங்களை வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. நமக்கான டாக்ஸும் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் புதினுக்கு சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறது இந்தியா. இதன் மூலமாக யாருக்கும் அஞ்சாமல் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவதை இந்தியா கோடிட்டு காட்டியிருக்கிறது அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. புதினுடைய இந்திய வருகைக்கு முன்னரே 2 நாடுகளுக்கு இடையிலான ரெலோஸ் ஒப்பந்தத்திற்கு ரஷ்ய நாடாளுமன்றமான டியூமா அங்கீகாரம் வழங்கியது. ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் இந்த ரெலோஸ். இந்த ரெலோஸ் ஒப்பந்தம் இராணுவ ரீதியிலான செயல்பாடுகளை எளிதாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்க ஒரு நிர்வாக ஏற்பாடு அப்படின்னு பார்க்கலாம். 2 நாடுகளுடைய கடற்படை கப்பல்கள், போர் விமானங்கள் ஆகியவை மற்ற நாட்டினுடைய இராணுவம் மற்றும் விமான தளங்களை பயன்படுத்திக் கொள்றதுக்கு இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்து எரிபொருள், உணவுப் பொருட்கள், உதிரி பாகங்கள் அது மட்டும் இல்லாமல் இராணுவ தளவாடங்களை பழுதுபார்க்கக்கூடிய வசதிகளையும் பரிமாறிக்கொள்ள முடியும். கூட்டு போர் பயிற்சிகள், பேரிடர் நிவாரணப் பணிகள் அப்படின்னு எல்லாவற்றையும் இரு நாடுகளும் இணைந்து மேற்கொள்ளும். மிக முக்கியமாக இந்திய கடற்படைக்கு ரஷ்யாவுடைய ஆர்க்டிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய கடற்படை தளங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்திய பெருங்கடலிருந்து நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ரஷ்ய கப்பல்களுக்கு இந்திய துறைமுகங்களில் எரிபொருள் நிரப்புறதுக்கும் பழுது பார்க்கவும் அனுமதி கிடைக்கும். இந்திய பெருங்கடல் அது மட்டும் இல்லாமல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீன கடற்படையினுடைய ஆதிக்கத்தை எதிர்கொள்கிறதுக்கு ரஷ்ய கடற்படைக்கு இந்திய வசதிகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குறதுங்கிறது இந்தியாவுக்கும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ புதினுடைய வருகை அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்தியாவுக்கு வருகிறார். புதினுடைய இந்திய வருகை அப்படிங்கிறது ஒர்க்கிங் அல்லது அஃபிஷியல் விசிட் இல்லை, மாறாக ஸ்டேட் விசிட், அதாவது அரச முறை பயணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேட் விசிட் அப்படிங்கிறது ஒரு தலைவருக்கு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த தூதரக மரியாதையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சிறப்பு காவல் படை மரியாதை, 21 துப்பாக்கி குண்டுகள் முழக்கம், குடியரசுத் தலைவருடைய அதிகாரப்பூர்வ விருந்து அப்படின்னு அனைத்து விதமான மரியாதைகளும் இந்த பயணத்தின் போது அந்த தலைவருக்கு வழங்கப்படும். ஸ்டேட் விசிட்டுகளின் போது 2 நாடுகளுடைய உறவின் போக்கை தீர்மானிக்கக்கூடிய நீண்டகால ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பாதுகாப்புத்துறை தான் இந்தியா ரஷ்யா உறவின் முதுகெலும்பாக நீண்ட காலமாகவே இருந்து வரக்கூடியதாக இருக்குது. கடந்த ஆண்டு யுக்ரைனுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் அதிக இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்திருக்கிறது. உலகின் மொத்த நாடுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்தியா 8.3% இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செஞ்சிருக்குது. இதில் ரஷ்யாவிடமிருந்து மட்டும் 38% ஆயுதங்களை இந்தியா வாங்கியிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா பயன்படுத்திய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, இதுவும் ரஷ்யாவிடமிருந்து நாம் பெற்றது தான். 2018ஆம் ஆண்டு 45,000 கோடி ரூபாய் மதிப்பில் 5 S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குறதுக்கு இந்தியா ரஷ்யாவோட ஒப்பந்தம் மேற்கொண்டுச்சு. அதில் ஏற்கனவே 3 அமைப்புகள் விநியோகம் செய்யப்பட்டுருச்சு. நாம் அதை ரிசீவ் பண்ணிட்டோம். எஞ்சியிருக்கக்கூடிய 2 S-400 அமைப்புகளை விரைவாக விநியோகிக்க வேண்டும் அப்படின்னு புதின் கிட்ட இந்தியா கோரிக்கை வைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல S-500, ப்ரோமோதியஸ், சுகாய் Su-57, சுகாய் 30 MKI மேம்பாடு அப்படின்னு இதெல்லாமும் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்புங்கிறது இன்னொரு முக்கியமான அம்சம். யுக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவுடைய எரிசக்தி ஏற்றுமதிக்கு மேற்கத்திய நாடுகள் தடை விதிச்சிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா ரஷ்யாவுடைய முக்கியமான எரிசக்தி மற்றும் வர்த்தக பங்காளியாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதினால 2 தரப்பு வர்த்தகமும் சாதனை அளவை எட்டியிருக்கிறது. புதின் பயணத்தின் முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது வர்த்தக ஏற்றத்தாழ்வை குறைப்பதாக இருக்கும். அதாவது ரஷ்யாவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை அதிகரிக்க செய்வது குறித்து விவாதிக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதேபோல் இன்னொரு முக்கியமான அம்சம் கவனிக்கப்படக்கூடியதாக மாதிரி இருக்கிறது ரூபிள் ட்ரேட். அது என்னன்னா, அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ரூபாய் ரூபிள் அடிப்படையிலான பரிவர்த்தனை அமைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து 2 தலைவர்களும் ஆலோசனை நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. யுக்ரைன் போர் காரணமாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தடைகளால் டாலர் மற்றும் யூரோவில் வர்த்தகம் செய்வதுங்கிறது ரஷ்யாவுக்கு சிக்கலாக மாறி இருக்குது. இதனால் இந்தியாவுடனான வர்த்தகத்தில் குறிப்பாக கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கு ரூபாய் அது மட்டும் இல்லாமல் ரூபிளில் பணம் செலுத்துவது அதிகரிச்சிருக்குது. இந்திய வங்கிகளில் சிறப்பு ரூபாய் போஸ்ட்ரோ கணக்குகள் தொடங்கப்பட்டு ரஷ்ய வங்கிகள் மூலமாக ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்படுது. ஆனால் ரூபாய் ரூபிள் வர்த்தகத்தினுடைய மிகப்பெரிய சவால் என்னென்னா வர்த்தக பற்றாக்குறை தான். இந்தியாவினுடைய இறக்குமதி மிக அதிகம்.
ஏற்றுமதி மிக குறைவு. இப்போ இந்தியா அதிக அளவில் இறக்குமதி செய்து அதற்கான தொகையை ரூபாயில் செலுத்துது. ஆனால் ரஷ்யா இந்தியாவிடமிருந்து மிக குறைந்த அளவு தான் இறக்குமதி செய்து, அதனால் இந்திய வங்கிகளில் பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் பயன்படுத்தப்படாமல் தேங்கி கிடக்கின்றன. இந்திய ரூபாயை சர்வதேச சந்தையில் வேறு நாணயங்களுக்கு எளிதில் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. அதனால் ரஷ்யாவுக்கு தேவையான பிற பொருட்களை இந்தியாவிடமிருந்து வாங்காமல் இருப்பதனால இந்த ரூபாய்களை அவர்கள் பயன்படுத்த முடியறதில்லைங்கிறதும் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். இந்த வர்த்தக இடைவெளியை சரி செய்யறதுக்கு இரண்டு நாடுகளும் பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. தேங்கி கிடக்கக்கூடிய உபரி ரூபாய்களை ரஷ்ய நிறுவனங்கள் இந்திய அரசு பத்திரங்கள், பங்குகள், அது மட்டும் இல்லாமல் உள்கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு செய்யறதுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்தியாவுடைய ரூபே, அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய மிர் கட்டண நெட்வொர்க்குகளை இணைக்கக்கூடிய திட்டம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. இந்த விவகாரம் இறுதி செய்யப்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இப்போ இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையத்தினுடைய மேலும் பல அலகுகளை ரஷ்யாவின் உதவியோட நிர்ணயிப்பது, அது மட்டும் இல்லாமல் பிற அணுசக்தி திட்டங்களில் இணைந்து செயல்படுவது குறித்தும் பேசப்படலான்னு எதிர்பார்ப்பு இருக்குது. மும்பை முதல் ரஷ்யா வரையிலான இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடாரை முழுமையான செயல்பாட்டில் கொண்டு வருவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது. இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கிறது இந்தியா, ரஷ்யா, அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை எளிமைப்படுத்தும். 7200 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்கு இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யா அப்படின்னு இரண்டு வல்லரசுகளோட இந்தியா உறவை பேணுவதை புத்தினுடைய பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதி செய்யக்கூடியதாக மாறும்னு பார்க்கப்படுது. உலக அரங்கில் எந்த ஒரு இராணுவ கூட்டணியிலும் சேராமல் தன்னுடைய தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய இந்தியாவுடைய நிலைப்பாட்டையும் இது வலுப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உலக விவகாரங்களில் ஒரு ஒற்றை ஆதிக்கம், யூனிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது இல்லாமல் பல அதிகார மையங்கள் கொண்டதாக மல்டிபோலார் வேர்ல்டாக இருக்கணும் அப்படிங்கிற இந்திய ரஷ்ய நிலைப்பாட்டிற்கு இந்த பயணம் மேலும் உத்வேகம் அளிக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. யுக்ரைன் போர் குறித்து இந்தியாவினுடைய நடுநிலையான நிலைப்பாட்டையும் அமைதிக்கான அழைப்பையும் ரஷ்யா எவ்வாறு பார்க்கிறது என்பது பற்றிய தெளிவும் இந்த சந்திப்பின் போது கிடைக்கலாம். புதினுடைய வருகை அப்படிங்கிறது ரஷ்யாவை தனிமைப்படுத்த அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவும், இந்தியா தொடர்ந்து அழுத்தத்துக்கு அடிபணியாமல் தன்னுடைய சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவதாகவும் உலக அரங்கத்தில் இது பார்க்கப்படும் அப்படின்னும் அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. சர்வதேச அரசியலில், ஜியோ பாலிட்டிக்ஸில் முக்கியமான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கும். புதினுடைய வருகை அப்படிங்கிறது கவனிக்கக்கூடிய வருகையாக மாறுகிறது. உலக தலைவர்கள் அத்தனை பேருமே கவனிக்கிறாங்க, அமெரிக்காவும் கவனிக்கக்கூடியதாக மாறும். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறதுனுடைய செய்தியாகவும் சொல்லப்படாத பல செய்திகளும் இதன் மூலமாக கடத்தப்படும் அப்படிங்கிறதான் இந்த சந்திப்பினுடைய மிக முக்கியமான பல்வேறு விஷயங்களாக இருக்குது. இதில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த உறவு அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும், குறிப்பாக நமக்கான ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உள்ளிட்ட அம்சங்களும் கூட இதில் பார்க்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.